வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாட்டின் அரசியல் களம் சுறுசுறுப்பு. ஜொஹூர் ஜூலை 11, நெகிரி செம்பிலான் ஆகஸ்ட் 1 தேர்தல். SPR அறிவிப்பு. நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநிலங்களுக்கான 16வது சட்டமன்ற தேர்தல் தேதிகளை மலேசிய தேர்தல் ஆணையமான SPR இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி இரு மாநிலங்களுக்கும் வெவ்வேறு தேதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது. இன்று புத்ராஜயாவில் உள்ள தேர்தல் ஆணைய தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்திற்கு பிறகு அதன் தலைவர் ரம்லான் ஹருண் செய்தியாளர்களிடம் இந்த முக்கிய விவரங்களை வெளியிட்டார். ஜொஹூர் மாநிலத்தின் 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஜூலை 11 தேதி நடைபெறும். இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 27 தேதி நடைபெறும். முன்கூட்டியே வாக்குப்பதிவு ஜூலை 7 தேதி நடைபெறும். தேர்தல் பிரச்சார காலம் 14 நாட்கள் என்று ரம்லான் ஹருண் அறிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநிலத்திற்கான 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஆகஸ்ட் 1 தேதி நடைபெறும். வேட்புமனு தாக்கல் ஜூலை 18 தேதி நடைபெறும். முன்கூட்டியே வாக்குப்பதிவு ஜூலை 28 தேதி நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரான் மோதலில் உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி விலை மாற்றங்களால் மலேசிய அரசாங்கம் தற்போது ஒரு வினாடிக்கு 1500 ரிங்கிட் முதல் 1700 ரிங்கிட் வரையிலான எரிபொருள் மானிய சுமையை தாங்கி வருகிறது. 2026 வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்டதை விட இந்த மானிய செலவு வெகுவாக அதிகரித்துள்ளதால் அரசாங்கம் தனது அன்றாட செயல்பாட்டு செலவுகளை சமாளிக்க நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. இதன் காரணமாக 2026 வரவு செலவு திட்டம் மிகப்பெரிய இலாக்காக்களில் ஒன்றான சுகாதார அமைச்சு நிதியை 10% குறைக்கும் முன்மொழிவு வந்துள்ளது. இந்த நிதி குறைப்பு B40 பிரிவினர், முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளை பாதிக்கும் என்பதோடு புதிய பணியிடங்களை முடக்குவது மற்றும் கூடுதல் நேர வேலைக்கான கட்டுப்பாடுகள் போன்ற சுகாதார அமைச்சின் சேமிப்பு நடவடிக்கைகள் கிராமப்புற மருத்துவ சேவைகளையும் பணியாளர்களையும் கடுமையாக பாதிக்கும் என MBSB ரிசர்ச் எச்சரித்துள்ளது. சுகாதாரத்துறைக்கான நிதியை குறைப்பதற்கு பதிலாக சிகரெட் மீதான உள்நாட்டு உற்பத்தி வரியை ஒரு சிகரெட்டுக்கு 30 சென்ட் வரை உயர்த்துவதன் மூலம் ஆண்டுக்கு 5.5 பில்லியன் முதல் 6 பில்லியன் ரிங்கிட் வரை கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும் என்றும் இதன் மூலம் இந்த நிதி பற்றாக்குறையை முழுமையாக ஈடு செய்யலாம் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக ரீதியிலான சேமிப்புகள் அவசியமானவை என்றாலும் மருத்துவ செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலான வரவு செலவு திட்டத்தின் குறைப்பு நீண்ட காலத்திற்கு நாட்டின் பொது சுகாதார அமைப்பை பலவீனப்படுத்திவிடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாணவர்கள் மத்தியில் சாலை பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத பந்தயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கோலாலம்பூரில் உள்ள 122 இடைநிலை பள்ளிகளில் போலீஸ் தங்களின் கண்காணிப்பு நடவடிக்கைகளை 2 மடங்காக அதிகரிக்க உள்ளது. போக்குவரத்து விழிப்புணர்வு ஆதரவு திட்டம் என்னும் இந்த புதிய நடவடிக்கையை கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஃபாடில் மர்சோஸ் இன்று செராஸ் அலாம்டாமாய் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் தொடக்கி வைத்தார். குற்றத்தடுப்பை வலுப்படுத்த பிற போலீஸ் பிரிவுகளும் இதில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. சட்டவிரோத பந்தயங்கள் போன்ற போக்குவரத்து சார்ந்த குற்றங்களில் சில மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சூழலில் இளம் வயதிலேயே சாலை பாதுகாப்பு விதிகளை மதிக்கும் பண்பாட்டை வளர்ப்பதும் ஆபத்தான செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதை குறைப்பதுமே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று டாக்டர் ஃபாடில் குறிப்பிட்டுள்ளார். நெகிரி செம்பிலான் தம்பின் ரிப்பா பகுதியில் புதிய நவீன மின்சுடலை மையம் அமைப்பதற்கான நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அத்திட்டத்திற்கான பூமி பூஜை விழா இன்று காலையில் சிறப்பாக நடைபெற்றது. ரிப்பா சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் S. வீரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன், வீரப்பனின் சிறப்பு அதிகாரி முரளி, மின்சுடலை மையம் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட கோவிந்தசாமி தலைமையிலான கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு குழு, இதர ஆலயங்களின் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆன்மீக முறைப்படி குருக்கள் அழைக்கப்பட்டு வழிபாடுகளுடன் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் உரையாற்றிய S. வீரப்பன், கடந்த 2020 ஆண்டே இதற்கான திட்டமிடல் தொடங்கப்பட்டது. குறிப்பாக கோவிட் காலத்தில் அதிகமானோர் இறந்தபோது அவர்களை தகனம் செய்வதற்கு போதிய மின் சுடலை வசதிகள் இல்லை. பொதுமக்கள் இறுதி சடங்கிற்காக ஒன்று சிரம்பான் செல்ல வேண்டும், இல்லையேல் மலாக்கா செல்ல வேண்டும் என்ற இக்கட்டான நிலை இருந்தது. இத்தகைய போதிய இடவசதி இல்லாத சூழலில்தான் தம்பீனில் ஒரு மின் சுடலை மையம் கண்டிப்பாக நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் அவசரமாக முன்னெடுக்கப்பட்டது என்று அதன் பின்னணியை விளக்கினார். மேலும் மலேசியா மடானி கொள்கையின் கீழ் இந்திய சமூகத்தின் நலனுக்காக 8 மாநிலங்களில் இந்த மின்சுடலை மைய திட்டங்களுக்கு 20 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் ஆகியோருக்கும் வீரப்பன் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
இத்தனை வருஷம் கழிச்சு கடைசியா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்க நம்ம வந்து ஆரம்பிக்க முடிஞ்சது. இந்த வேலையில நம்ம பிரதமர் துறையை சேர்ந்த சண்முகன் மூக்கன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சிறப்பான ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 20 மில்லியனுக்கு வந்து கிரிமிட்டோரியம் அங்கங்க அந்தந்த மாநிலத்தில் வந்து கட்டுறதுக்காக எலோகேஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த வேலையில பிரதமருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பா இந்திய சமுதாயத்துக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கிரிமிட்டோரியம் இருந்தாக்கா மலாக்கால இல்லை சிரமம் இல்லை. ஏறக்குறைய இங்கிருந்து நம்ம யாரும் எதுவும் சேர்றதா இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து 1.5 ஹவர் வந்து சிரமானுக்கு போனோம், இல்லை 1.5 ஹவர் மலாக்கா போனோம். ரொம்ப தூரமான உள்ள இடத்துல தான் வந்துட்டு இந்த கிரிமிட்டோரியம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த கிரிமிட்டோரியம் வந்துட்டு இங்கே அருகில் உள்ள எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பயன்படும்னு நினைக்கிறோம். அதாவது என்னன்னா மலாக்கா பக்கத்தில் அலுகஜா, இங்கிட்டு கிமிச்சு, கிம்மாஸ், புக்கெரோக்கான், தம்பேன், அங்கிட்டு ரம்பாவ், இது வந்துட்டு கிட்ட உள்ள தொகுதிகள். ஸோ இந்த தொகுதிகளுக்கு இந்த கிரிமிட்டோரியம் சிறப்பான முறையில் சேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். பல வருட போராட்டத்திற்கு பின் சாத்தியமாகியுள்ள 25 லட்சம் ரிங்கிட் செலவிலான இந்த மின்சுடலையை நிர்மாணிப்பதற்கு 12 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டு இருப்பதையும் வீரப்பன் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இத்திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்து ஒத்துழைப்பு நல்கி வரும் கோவிந்தசாமி தலைமையிலான கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு குழுவிற்கு வீரப்பன் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். நாளை சன்வே வெலோசிட்டியில் உள்ள டிக்டாக் தலைமையகத்திற்கு வெளியே நடைபெறவிருக்கும் ஹிம்புனான் ககார் டிக்டாக் பேரணி குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் மற்றும் பரிந்துரைகள் மூலம் இந்த தகவல் கிடைத்துள்ளதாகவும், பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் இப்பேரணி சுமூகமாக நடைபெற போலீஸ் உரிய உதவிகளை வழங்கும் என்றும் கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். சராஸ் ஆலாம் டாமாய் தேசிய இடைநிலைப் பள்ளியில் நடைபெற்ற போக்குவரத்து விழிப்புணர்வு ஆதரவு திட்ட தொடக்க விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், வன்முறைகள் அல்லது சட்ட மீறல்கள் ஏதேனும் ஏற்பட்டால் போலீஸ் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மலேசிய கூட்டரசு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமையை பாதுகாக்கவும், சமூக ஊடக தளங்கள் குறிப்பாக டிக்டாக் தளங்களின் பதிவுகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என வலியுறுத்தவும் இந்த அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஃபடில் தெரிவித்தார். மேலும் வர்த்தகர் ஆல்பர்ட் தே என்பவரால் அறிவிக்கப்பட்டுள்ள இப்பேரணி நாளை காலை 10 மணிக்கு டிக்டாக் தலைமையகத்தின் முன்னால் நடைபெறும் என்றும், இதில் பொதுமக்கள் மற்றும் டிக்டாக் பயனர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆல்பர்ட் தே தனது முகநூல் பதிவின் வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளார். 7 நாடுகளை சேர்ந்த 94 சட்டவிரோத குடியேறிகள் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் 1 KLIA 1 வழியாக தங்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக கடா மாநில குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் முகமது ரிட்ஸ்வான் பின் முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். நாடு கடத்தப்பட்டவர்களில் 82 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குவர். இவர்கள் முன்னதாக புலாந்தி குடிவரவு தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பங்களாதேஷ், சீனா, ஈஜிப்ட், கென்யா, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்த இவர்கள் முறையான ஆவணங்களின்றி நுழைந்தது மற்றும் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி தங்கி இருந்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு தண்டனையை நிறைவு செய்தவர்களாவர். தொடர் அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவர்கள் அனைவரும் மீண்டும் மலேசியாவிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் குடிநுழைவுத்துறையின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கில் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து நாடு கடத்தும் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் என்றும் முகமது ரிட்வான் குறிப்பிட்டுள்ளார். வாகனத்திற்குள் சத்தம் போட்டதை கண்டித்த 56 வயது இ-ஹெயிலிங் ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படும் 3 வெளிநாட்டினரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுபோதையில் இருந்ததாக நம்பப்படும் அந்த பயணிகள் ஓட்டுநரின் கண்டிப்பால் அதிருப்தியடைந்து அவரை தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். ஜொஹூர் தமான்தான் ஸ்ரீ யாக்கூப் ஸ்கூடாயில் நிகழ்ந்துள்ள இச்சம்பவம் தொடர்பான 9 வினாடிகள் கொண்ட காணொலி முகநூலில் வைரலாகி வரும் நிலையில் தன்னிச்சையாக காயம் விளைவித்தல் மற்றும் குற்றவியல் மிரட்டல் ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு உதவ வேண்டும் என மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எம் குமரேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.